ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குடும்ப ஓய்வூதியம் அப்டேட். மகள்களின் பெயரை நீக்கம். DOPPW அதிரடி அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு முக்கியமான புதிய தெளிவுபடுத்தல்களை வழங்கியுள்ளது. ஓய்வூதிய மற்றும் குடும்ப ஓய்வூதிய விதிகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதில் முக்கியமாக ஒரு அரசு ஊழியரின் மகள்களின் பெயர்கள் குடும்ப பதிவில் நிரந்தரமாக சேர்க்கப்பட வேண்டும் என்று DOPPW தெளிவுபடுத்தியுள்ளது. DOPPW கூறியது, தற்போதைய விதிகளின்படி அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் மகள்கள் உட்பட அதிகாரப்பூர்வ குடும்ப பதிவுகளில் இடம்பெற வேண்டும். இது எதிர்கால ஓய்வூதிய செயலாக்கத்தை சரியான முறையில் நடத்தியிடவும் பயனாளிகள் தவறாமல் பெறவும் உதவும். முக்கிய விதிகள்: மனைவி அல்லது கணவன், மகன்கள் மற்றும் மகள்கள், திருமணமானவர்களும் விதவைகளும் விவாகரத்தானவர்களும் அடங்கும். பெற்றோர் மற்றும் ஊனமற்ற உடன்பிறப்புகள். படிவம் 4 மூலம் வேலைவாய்ப்பில் சேரும்போது முழுமையான குடும்ப விவரங்களை வழங்க வேண்டும். பிறப்பு, திருமணம், தத்தெடுப்பு போன்ற மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் புதுப்பிக்க வேண்டும். திருமணமான மகள்கள். மகள்களின் பெயர்கள் திருமணமானவையாக இருந்தாலும் பதிவு நீக்க முடியாது. ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு மட்டுமே அவர்களின் உண்மையான ஓய்வூதிய தகுதி கணக்கில் எடுக்கப்படும். ஃபேமிலி பென்ஷனில் நியாயம். மகளின் பெயரை நிரந்தரமாக சேர்ப்பதால் குடும்ப ஓய்வூதிய கட்டமைப்பில் நியாயம், பொறுப்புக்கூறல் மற்றும் தொடர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது. இது சலுகைகள் தவறாமல் வழங்கப்படவும் நிர்வாக சீர்மை காக்கவும் உதவுகிறது. சிவில் அல்லது இராணுவ பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு புதிய சேவையில் சேரும் ஊழியர்களுக்கு இந்த தெளிவுபடுத்துதல் பொருந்தாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.